ட்ரம்ப்ப பொறுத்தவரை எல்லா விஷயத்திலயும் சமமா நடந்துக்கிறாரா அப்படின்னு கேட்டா, அன்னை அமெரிக்காவுக்கு அப்படி ஒரு புத்தியே இல்லடா அப்படின்னு நம்ம ஆட்கள் சொல்வார்கள். அப்ப ட்ரம்ப்புக்கு மட்டும் இருக்குமா அப்படின்னு கேட்டா, ட்ரம்ப்புக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதாவது எல்லார்கிட்டயும் ஒரே மாரி தான். ஆனா வீணா போன பாகிஸ்தான் கிட்ட மட்டும் அந்த கோர் அமெரிக்க புத்தி அப்படியே பொங்கிக்கிட்டு வந்துர மாட்டுங்க அவனுங்கள பார்க்கவும். மேப்ல பார்த்தாலே வந்துர மாட்டுங்க அவனுங்களுக்குலாம். இப்ப நேர்ல பார்த்தா, புள்ள குட்டிய பூரா அனுப்பிச்சு வச்சுடுறாய்ங்க. ட்ரம்ப பொறுத்தவரையும் அவரோட புள்ள குட்டி பூரா பாகிஸ்தான்ல போய் வரவு செலவு வச்சிருக்காய்ங்க. எதுக்குடான்னு கேட்டா, அங்க நமக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே கிடையாது. இல்ல அங்க எல்லாமே இருக்கு. அவன் வாரம் வாரம் சொல்றான், தங்கத்த கண்டுபிடிச்சுட்டேன், ஆயில கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்னு. நீயும் நம்புறியாடா அப்படின்னு கேட்டா, நான் கிரிப்டோவையே உள்ள கொண்டு போயிட்டேன் அப்படின்ட்டான். நாசமா போப்போகுது. ட்ரம்ப் டவரு ட்ரம்போட பேரனுக்கு போகுமான்னு கேட்டா, மகனோட முடியறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இருக்கட்டும். மத்த பக்கம்லாம் ஓரளவுக்கு ஒரே மாரி தான். காரணம் என்ன? உக்ரைனுக்குள்ள ரஷ்ய படைகளை எதிர்த்து அமெரிக்க படைகள் இறங்கவே இறங்காது. இது ஊருக்கே அறிஞ்ச உண்மை. இப்ப இப்ப சமீபத்துல போலந்துல அமெரிக்க படைகள் இறங்குமா அப்படின்னு கேட்டா, இறங்கவே இறங்காது. போயா அப்படின்ட்டாய்ங்க. ஆனா என்ன டூவல் சிக்னல தந்திருக்காய்ங்க. அதுதான் இங்க பஞ்சாயத்து. நேட்டோவோட ஒவ்வொரு இன்ச்சையும் பாதுகாக்கிறது அமெரிக்காவோட கடமை அப்படின்னு சொல்லி ஐநால உட்கார்ந்து பொங்கு பொங்குன்னு பொங்கிட்டாய்ங்க. ஆனா உள்ளூர்ல ஏஜென்சிக்கு குடுத்த இன்டர்வியூல, இல்ல உள்ள போற ஐடியாலாம் நமக்கு ஒண்ணும் கிடையாது. போலந்த பாதுகாக்கிற ஐடியாலாம் கிடையாது. முதல்ல உக்ரைன் யுத்தத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அப்படியே யூ டர்ன் போட்டாரு. இப்ப போலந்து பேன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கும். போலந்து மட்டும் முழிக்காது. ஐரோப்பால உள்ள முக்கியமான நாடுகள் பூராமே முழிப்பாங்க. காரணம் பிரான்ஸும், ஜெர்மனியும் ஏர் டிஃபென்ஸ் குடுத்தாய்ங்க. எம்புட்டு குடுத்தாய்ங்க? எவ்வளவு இனிமேல் குடுப்பார்கள்? அப்படி ஒரு டீட்டெயிலும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆளுக்கு ஒண்ணொண்ணு அனுப்பிச்சு விட்டுருக்காய்ங்க. அதுக்கு தான் அம்புட்டு வீரவசனம். போலந்த நாங்க காப்பாத்திட்டோம்ன்ட்டாய்ங்க. டேய் போலந்து சண்டையிலயே இறங்கலடா. ரஷ்யா அவன் கிட்டயே வரலடா அப்படின்னா, வந்துட்டான் நாங்க காப்பாத்திட்டோம். இனிமே இதத்தான் நீ ஊருக்குள்ள பேசணும் அப்படின்ட்டாய்ங்க. புத்தி மட்டும் உங்களுக்கு மாறவே மாறாதாடா அப்படின்னு இருக்கும்போது தான், இப்ப அமெரிக்கா அடுத்து 1, 2 குடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாய்ங்க. அமெரிக்கா காசு குடுத்தா தான் குடுக்கும். ஆனா இப்போதைக்கு அந்த ஐடியாவும் இல்ல போ அப்படின்ட்டாரு. ட்ரம்ப பொறுத்தவரை இல்லைன்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னா என்ன எஜமா அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு ஓடி வந்து கால்ல விழணும்னு எதிர்பார்ப்பாரு. விழுந்தாங்கன்னா அடுத்த கட்ட நகர்வ நோக்கி நகர்வாரு. இதான் அங்க நடக்குதே ஒழிய, ட்ரம்ப் தன்னோட ஸ்டைல்ல குழப்புறாரு. ஆனா ஐரோப்பா தன்னோட ஸ்டைல்ல சகுனி வேலைய பார்க்குறாய்ங்க. அடுத்த பலியாடு நமக்கு தெரிஞ்சு போலந்தா இருக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்காட்டிக்கு, இறுதி நேரத்துல உஷாராயிட்டாங்கன்னா தப்பிச்சுக்கலாம். காரணம் என்ன அப்டின்னா, இந்த யுத்தம் ஆரம்பிக்கும்போது பெரிய அளவு பேசுனது போலந்து தான். அதுக்கப்புறம் அங்க பேசிட்டு இந்த யுத்தத்த ஆரம்பிச்சு வச்ச ஒரு பயலும் அதிகாரத்துல இல்ல. அந்த மக்கள் விரட்டி விட்டாங்க. "போங்கடா லூசு பயலுகளா" அப்படின்னு சொல்லி. அடுத்த டீம் வந்து கொஞ்சம் சாதுவா தான் ப்ளே பண்ணி போய்க்கிட்டு இருந்துச்சு. இப்ப மீண்டும் முரண்டு பிடிக்கும்போது, திருப்பி மக்கள் முரண்டு பிடிப்பார்கள். அப்ப அப்படியே கப்பு சிப்புன்னு அடங்கி போயிரும். அதனால போலந்து தப்பிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி இவனுங்கள தள்ளி விட்டுறணும் அப்படின்னு ஐரோப்பா துடிக்குது. அமெரிக்கா தள்ளி விட்டா, நான் ஓடி வருவேன். நான் விழுந்து எந்திரிச்சு "ஏன்ட்ட நீ ஓடி வாடா" அப்படிங்கிற மாரி ட்ரம்ப் அந்த பக்கம் தனியா வாசிக்கிறாரு. அவர் ஆள விட்டு இங்க ஒவ்வொரு இன்ச்சையும் நாங்க பாதுகாப்போம் அப்படின்ட்டாரு. ரஷ்யாவுக்கு தான் ஏகபோக குஷியா இருக்கும். காரணம் பெலாரஸ், ரஷ்யா கூட்டு ராணுவ பயிற்சி ஆரம்பிச்சுட்டார்கள். பெரிய லெவல்ல. பெலாரஸ் எல்லைகள மூடி வச்சிருச்சு. உன்கிட்ட இருந்து எனக்கு பெரிய அக்கப்போரு, அச்சுறுத்தல் இருக்கு. அதனால போக்குவரத்தெல்லாம் இல்ல. போடா! அப்படின்னு சொல்லி மூடி வச்சுட்டார்கள். இப்படி ஒரு பெரும் பதட்டத்துக்குள்ள திடீர்னு ஐரோப்பா போயிருச்சு. ரொம்ப காலமா அப்படித்தானே இருக்கு அப்படின்னு கேட்டா, உக்ரைன மையமா வச்சிருந்துச்சு. இப்ப உக்ரைனே எங்களுக்கு தேவையில்ல. நாங்க போலந்த மையமா வச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்க்கிறோமே அப்படிங்கிற மாரி கிளம்பி நிக்கிறாய்ங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா ரஷ்யா, உக்ரைன் யுத்தம் முடியுமான்னு அமெரிக்க அதிபர்ட்ட கேட்கிறார்கள். வழக்கம் போல பைடன போய் கேளுன்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தோம். ஆனா அப்படி சொல்லல. பெரிய மனுஷன்ல. அப்பப்ப பேச்சு மாத்தி பேசணும்ல. ஒரே ராகத்த வாசிக்க முடியுமா? இந்த தடவ தெளிவா தெளிவா சொல்றேன் இங்க கேளு அப்படிங்கிற மாரி ஆரம்பிச்சு, ரஷ்ய அதிபர் புட்டின் ஒத்துக்கிட்டா, ஜெலன்ஸ்கி ஒத்துக்க மாட்டாரு. ஜெலன்ஸ்கி ஒத்துக்கிட்டா, ரஷ்ய அதிபர் புட்டின் ஒத்துக்க மாட்டார். இப்ப ஜெலன்ஸ்கி ஒத்துக்கிற ரேஞ்சுல இருக்காரு. ரஷ்ய அதிபர் புட்டின் ஒத்துக்குவார் அப்படின்ட்டாரு. யோவ்! என்னையா நீ? இப்படி போட்டு குழப்புற அப்படிங்கிற மாரி தான் சுத்தி உள்ளவனுங்க பூரா தெரிச்சு பார்த்துருப்பாய்ங்க. ஆனா ஒரு பயலும் காட்டிக்கல. அவர் என்ன சொல்ல வராரு? என் பேச்ச 2 பயலும் கேட்க மாட்டேங்கிறாய்ங்க. அவனுங்களுக்குள்ள மாத்தி மாத்தி பேசிக்கிறாய்ங்க. நீ என்ட்ட கேட்கிற அப்படிங்கிற மாரி சொல்லாம சொல்றார். அது புரிஞ்சும் புரியாத மாரி நடிக்கிறார்களா என்னன்னு தெரியல. ஆனா ட்ரம்ப பொறுத்தவரை ஒரு பெரிய ஹேப்பில இருக்கார். இப்பல்லாம் எப்ப முடிப்பீங்க அப்படின்னு அவர பார்த்து ஒரு பய கேட்கறதில்ல. "எப்ப முடியுமாமா யுத்தம்?" அப்படின்னு 3வது ஆள்ட்ட போய் கேட்கிற மாரி தான் கேட்கிறாய்ங்க. அவனுங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காய்ங்க. அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நீ பார்க்கணுமே!
அப்படிங்கிற மாரி அந்த சைடு அடிக்கிறாரு. இம்புட்டு கலவரம் நடக்குது. இம்புட்டு கலவரத்த பார்த்து அனுபவிச்ச போலந்து ஏன் இப்படி திங்கு திங்குன்னு குதிச்சு ஏமாற போறாய்ங்கன்னு தெர்ல. விடிஞ்சு எந்திரிச்சா உக்ரைன காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் பூரா, இப்ப விடிஞ்சு எந்திரிச்சா போலந்த காப்பாத்துவேன் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாய்ங்க. இதுல அடிஷனலா ஒரே ஒரு வார்த்தை முன்னாடி வந்துருது. நேட்டோ பாத்துக்க அப்படிங்கிறாய்ங்க. ரொம்ப பொங்கிராதீங்கடா, நேட்டோவோட ஷெல்ஃப் பூரா காலி. நீங்க தான் 1000 தாட்டி சத்தியம் பண்ணீங்க. அப்ப யுத்தம்னு வந்தா எங்க போய் நிப்பாய்ங்கன்னு தெரியல. நேட்டோவோட ரஷ்யா யுத்தம் அப்டின்னா, ரஷ்யா இம்மீடியட்டா ஒரு கூட்டணிய சேர்த்துரும். கூட்டணிய சேர்த்தா அப்பாடி என்ன ஆகும்? கூட்டணி சேர்ந்து நேட்டோவ மிதிக்குமா அப்படின்னு கேட்டா, அதுவும் நடக்கும். அதே சமயம் அவன் சொந்த பஞ்சாயத்தெல்லாம் தீர்த்துக்க கிளம்பி போயிருவாய்ங்க. உதாரணத்துக்கு ரஷ்யா கூட்டணிக்குள்ள சீனா வருது. சொந்த பிரச்சனை தைவான நோக்கி போயிடும். ஐய! என்ன இவனுங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாய்ங்க அப்படின்னு நேட்டோ பொத்துன்னு விலகிட்டா, 2 பேரும் சேர்ந்து ஜப்பான நோக்கி போயிருவாய்ங்க. இன்னும் கண்ணுக்கு தெரியாத 1000 ட்ரிகர்கள் வரும். அதனால போலந்த இறக்கி விட்டு நேட்டோ போய் நின்னுச்சு அப்டின்னா, கொஞ்சம் ஆபத்தான சூழ்நிலை தான். ஆனா இந்த பயலுகளுக்கு ஆபத்தெல்லாம் அல்வா சாப்பிடுற மாரி அப்படின்னு பேசுவாய்ங்க. கடைசில தெரிச்சு ஓடி போயிருவாய்ங்க. இதுக்கு நடுவுல ஊர்ல அமைதியா இருக்கிறவன், வேடிக்கை பார்க்கிறவன வம்பு இழுப்பாய்ங்க. காரணம் இப்ப ஜெலன்ஸ்கி பேசுறாரா, புட்டின் பேசுறாரா, நீ பாத்தியா அப்படிங்கிறதோட ட்ரம்ப் நிக்கல. நான் அத தடுக்கிறக்கு இந்தியா மேலலாம் 50% வரி போட்டேன். எம்புட்டு பெரிய விஷயம் தெரியுமா? அப்படிங்கிறாரு. யோவ்! அவனுங்க 2 பேரும் அடிச்சுக்கிறக்கு எங்க மேல ஏன்யா வரி போடுற? அதுவும் பெரிய விஷயம் நீயே சொல்லிப்புட்ட. அடுத்த லைனையும் சேர்த்து சொல்லிறேன் முழு உண்மைய. அப்படி பெரிய விஷயம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவனுங்களும் மதிக்க மாட்டேங்கிறாய்ங்க, இவனுங்களும் நிறுத்த மாட்டேங்கிறாய்ங்கன்னு அதையும் சேர்த்து சொல்லியிருந்தாருன்னா, உள்ளூர்ல டப்பா டான்ஸ் ஆடும். எப்படி சொல்லுவார்? ஆனாலும் ஒரு பெரிய மனுஷன நீ ரொம்ப தான் அசிங்கப்படுத்துற அப்படின்னு நம்ம ஆட்கள் திட்ட கூட கூடும். சில பேரு இல்ல பத்தாது, பத்தாது வச்சு செய் அப்படின்னு கூட சொல்லுவார்கள். 1000 தான் இருந்தாலும் அன்னை அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் அண்ணனா இருந்து சகுனியா மாறி, சைக்கோவா மாறி அப்படியே ரிவர்ஸ் கியர் போட்டு வராரு. மீண்டும் சைக்கோக்குல இருந்து சகுனிக்கு வந்திருக்காரு. திருப்பி அண்ணனுக்கு போயிருவாரு. அதுக்கப்புறம் நம்ம பழைய மரியாதைய குடுப்போம் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.